இப்படி யாராவது பழமொழி உருவாக்குவாங்களா? புண்பட்ட மனதை புகை விட்டு ஆற்று. என்ன பழமொழிடாப்பா? அதாவது நம்ம மனசு கவலையா இருக்கும் பொழுது ஒரு தம்ம வாங்கி ஊதி தள்ளிடணும், அப்படியே மேலோகமும் போய் சேர்ந்துடணும். அப்படி என்று தானே நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அதுதான் தப்பு. அதாவது நம்ம மனசு புண்பட்டி இருக்கும் பொழுது தம்ம வாங்கி ஊதி தள்ளக்கூடாது. புண்பட்ட மனதை புகை விட்டு ஆற்று அப்படி என்று சொல்றது தப்பான கருத்து. அதனுடைய உண்மையான கருத்து என்ன தெரியுமா? இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது புண்பட்ட மனதை, நம்மட மனசு கவலையாக இருக்கின்ற பொழுது புண்பட்ட மனதை புகை விட்டு ஆற்று என்றதுதான் இதனுடைய உண்மையான கருத்து. இந்த உண்மையான பழமொழியோட கருத்து என்ன தெரியுமா? நம்மட மனசு கவலையில இருக்கின்ற பொழுது அதை மறக்கடிக்க செய்யறதுக்கு என்ன செய்யணும்டா, வேற ஒரு செயல்ல, அதாவது நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு செயல்ல பாட்டு கேட்கலாம், கவிதை எழுதலாம், டிராயிங் பண்ணலாம், இப்படியான ஏதாவது நமக்கு பிடிச்ச இன்னொரு செயல்ல நம்மளுடைய மனதையும் மூளையும் செலுத்தணும். அதுதான் இந்த பழமொழியோட உண்மையான கருத்து. இனிமேல் யாராவது இந்த பழமொழியை சொன்னா கையில தம் அடிச்சு கொண்டு நம்மட உயிரை நாசமாக்கி கொள்ளாம பழமொழிகளை இனி வர்ற காலங்கள்லயாவது திருத்தி கொள்வோம். சரியா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணாம மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பழமொழியில உங்களை சந்திக்கிறேன். பாய்.